ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. இந்த காலை ஆரைஸ் அண்ட் ஷைன் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ப்ரேயருக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் இந்த ஜெபம் ஆசீர்வாதமாக இருக்க நாம் பரிசுத்த ஆவியானவரை அழைப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். தூயாவியானவரே, நீர் வந்து இந்த ஜெபத்தை எங்களுக்கு நடத்தி கொடும். உம்முடைய பிரசன்னம் இந்த ஜெப நேரம் முழுவதுமாய் ஆளுகை செய்யட்டும். உம்முடைய ஜனங்களுடைய இருதயங்கள் திறக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவரும் மீட்பருமான நமது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் கிரேஸ் டிவி மூலமாக வரவேற்கிறோம். இந்த காலை ஆராதனையிலே உங்கள் யாவரையும் நாங்கள் மன மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தை பரப்புவதற்காக நாம் யாவரும் அவருடைய பாடல்களை பாடி அவருடைய மகிமையை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமேன். நம் ஆண்டவர் புதிய நாளுக்குள் ஒவ்வொரு நாளும் நாம் அவரோடு நடக்கும்போது நாம் ஒரு புதிய நாளுக்குள் நடக்கிறது போலவே இருக்கும். ஆமேன். நம்ம ராஜா, இயேசு ராஜா நம்மை ஒவ்வொரு நாளும் புதிய நாளுக்குள்ளாக நடத்துவார். புது புது நன்மைகளும் புது புது கிருபைகளும் அவர் தரக்கூடிய தேவனாய் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்முடைய ஆண்டவர் பெரியவர். நாம் அவரை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். ஆமேன். நாம் யாவரும் கரங்களை தட்டி நம் தேவனாகிய இயேசுவை ஆராதிப்போம். ஆமென். உற்சாகமாய் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் நம் தேவன் ஆச்சரியமாக பிடிக்கிற தேவன். ஆமென். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் நம்மை வெட்கப்படுத்த நினைக்கலாம், ஆனால் நம்முடைய தேவனாகிய ஆண்டவர் நம்மை கனப்படுத்துகிறார், உயரத்தில் வைக்கிறார். ஆமேன். அவருடைய நாமத்தை நாம் பாடி மகிழ்வோம். ஆமேன். ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி
வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக எந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. உற்சாகமாய் ஆமென். கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நமது நியூ கிரேஸ் டிவியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இப்பொழுது கூட இந்த வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் முடிய வாசிக்க கேட்போம். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 24 முதல் 27 முடிய. அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரி பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரி பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். அவன் வீட்டுக்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லையே. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போடு. முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார் என்பதை வாசிக்க தெரிந்த வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு கூட நம்ம மத்தியில் அருமையான ரெவரண்ட் ஃப்ராங்க்லின் அவங்க கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய கரம் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். வார்த்தையை தெளிவாய் கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். காட் பிளஸ் யூ. பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நான் எல்லா துதிகன மகிமைகளும் நான் செலுத்துகிறேன். நமது நியூ கிரேஸ் டிவியின் மூலியமாய் இந்த காலை ஜெப ஆராதனையிலே உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் கூட நாம் மத்தேயு 17ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். மத்தேயு 17ஆவது அதிகாரம் வசனங்கள் 24 தொடங்கி 27 வரை. இங்கே ஒரு சம்பவம் வந்துட்டு நடக்குது. இயேசு கிறிஸ்து, பேதுரு, அதுக்கப்புறம் இந்த வரி கேட்குற ஒரு நபர், இவங்க 3 பேர்த்து இடையே ஒரு விஷயங்கள் நடக்குது. முதலாவது அந்த வசனத்தை நாம் தொடர்ந்து வாசிப்போம். 24வது வசனம். அவர்கள் கப்பர்நகூமிலே வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். முதலாவது பாருங்க, பேதுருவினிடத்தில் வந்து அந்த வரிப்பணம் வசூலிப்பவர்கள், டாக்ஸ் கலெக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து கேட்குறாங்க, உங்கள் போதகர் அவர் வரி கட்டுறாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் அவருங்க கேட்குறாங்க. அதற்கு பேதுரு சொல்லுகிறார், அவரெல்லாம் கட்டுறாரு அப்படின்னு சொல்லுகிறார். இது வந்துட்டு இந்த கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா பேதுருக்கும் அந்த வரிப்பணம் கேட்ட நபருக்கும் மட்டும்தான் நடக்கிற ஒரு உரையாடல். அதுக்கப்புறம் வசனம் பாருங்கள், 25வது வசனம். பேதுரு வந்துட்டு வீட்டுக்குள்ளே வராரு. அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே, பாருங்க, பேதுரு பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ
அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். பாருங்க, பேதுருவுக்கும் அந்த வரிப்பணம் கேட்ட நபருக்கும் நடந்த கான்வர்சேஷனு வீட்டில் இருக்கிற இயேசுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு மறைவானது எதுவுமே இல்லை. வெளியில் நடந்த உரையாடல் எங்கேயோ நடந்திருக்கும் அது. ஆனால் கரெக்டாக பேதுரு வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்தோடனே இயேசு கிறிஸ்து பேதுரு இடத்தில் கேட்குறாரு. அந்த நடந்த சம்பவம் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அந்த வரி பணத்தை குறித்து அவர் கேட்குறாரு. அவர் என்ன கேட்குறாருன்னா, உனக்கு எப்படி தோன்றுகிறது பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். இந்த டேக்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறாங்களே, அவங்க வந்துட்டு தன்னுடைய சொந்த ஜனங்களிடத்தில் கேட்குறாங்களா இல்லை அந்நியர்களிடத்தில் கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லி பேதுருவிடத்தில் கேட்குறாரு. ஏன் அப்படி கேட்குறாருன்னா, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் ரோமர்கள் தான் வந்துட்டு ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ வந்துட்டு இஸ்ரேல் வந்துட்டு ஆட்சியில் இல்லை. இஸ்ரேல் வந்துட்டு அடிமைகளாக தான் இருந்தாங்க. ரோம அரசாங்கத்துக்கு கீழே தான் அவங்க இருந்தாங்க. அதனால தான் அவர் கேட்குறாரு, ரோமர்கள் வந்து யாருக்கிட்ட வரி பணம் வாங்குறாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்துட்டு சொல்கிறார், அவங்க வந்துட்டு பிள்ளைகளிடத்தில் வாங்குவதில்லை, அந்நியர்களிடத்தில் தான் வாங்குறாங்க. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட இருந்து தான் அநேக வரி பணம் வசூலிக்கப்பட்டு இருக்கலாம். அதை நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அதிக வரி பணம் அந்நியர்களிடத்தில் வாங்குகிறார்கள்னு சொல்லி பேதுரு சொல்கிறார், தங்கள் பிள்ளைகளை இடத்துல இல்லை. அப்போ ரோமர்கள் வந்துட்டு வரி பணம் வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட அதிகமாக வாங்கியிருக்கலாம். அதனால தான் அங்கே பேதுரு வந்துட்டு அந்நியர்களிடத்தில் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அதற்கு பேதுரு பாருங்கள் 26 வசனம், அவர்கள் அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே, ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தை, ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாக இராதபடிக்கு, நம்ம வந்துட்டு அவங்களுக்கு இடரலாக இருக்கக்கூடாது அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்கிறார். ஏன்னா வந்துட்டு இயேசு கிறிஸ்து இங்கே வந்துட்டு பூமிக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் தன்னுடைய ஜனங்களை வந்துட்டு அவர் மீட்டெடுக்க தான் அவர் வந்தார். சரி, நம்ம அவர் வந்துட்டு அரசாங்கத்துக்கு கூட நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணிக்க வேண்டாம், நம்ம அவங்களுக்கு எதுக்கு இடரலாக இருக்கணும், அவங்க வரி பணம் கேட்குறாங்க நம்ம வந்துட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அங்கே வரி செலுத்துகிறவராய் காணப்படுகிறார். எனக்கும் உனக்கும் போய் அந்த வெள்ளி பணத்தை நீ கொடுத்துரு, ஏன்னா அவங்க கேட்டுட்டாங்க, உங்கள் போதகர் வந்துட்டு வரி கட்டுகிறாரான்னு கேட்டுட்டாங்க. அதனால் வந்துட்டு இயேசு கிறிஸ்து பேதுருவிடத்தில் சொல்லி அந்த வெள்ளி காசை வந்துட்டு வரி கட்ட கொடுத்துட்டார். நம்ம வந்துட்டு அரசாங்கத்துக்கு இடரலாக இருக்கக்கூடாது. அப்போ இங்கே இயேசு கிறிஸ்து அரசாங்கத்துக்கு அந்த வரி பணத்தை அவர் செலுத்துகிறார். இதே போல் வேதாங்கமத்தில் இன்னொரு இடத்துலையும் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த வரி கேட்குறதுக்கும் இன்னொரு சம்பவம் வந்து நடக்குது. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 to 26 வரை. லூக்கா 20வது அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 26 வரை பார்த்தீங்கன்னா, அவர்கள் சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் அவரை ஒப்பு கொடுக்கும்படி அவருடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று தங்களை உண்மையுள்ளவர்களாய் காண்பிக்கிற வேவுகாரரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். பாருங்க, இங்கே பிரதான ஆசாரியர் வேதபாரர்கள்லாம் ஒரு திட்டம் பண்ணுறாங்க. என்ன திட்டம் பண்ணுறாங்கன்னா, அவர்கள் சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் அவரை ஒப்பு கொடுக்கும்படி, அதாவது அதிகாரத்துக்கு அவரை ஒப்பு கொடுக்கும்படி அவங்க ஒரு திட்டம் பார்க்குறாங்க. இயேசு கிறிஸ்துவை எப்படியாச்சும் நம்ம கவர்மெண்ட்டில் மாட்டி விட்டுறலாம், ரோமர்கள் கையில் அவரை சிக்க வச்சிடலான்னு சொல்லி பிரதான ஆசாரியரும் அங்கே வேதபாரர்களும் ஒரு திட்டம் பண்ணுறாங்க. அப்படி திட்டம் பண்ணும்போது அவருடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று, முக்கியமாக அவருடைய பேச்சில் வந்துட்டு எப்படியாச்சும் குற்றம் கண்டுபிடிச்சிடலாம். அவங்க அரசாங்கத்துக்கு விரோதமாக இயேசு பேசினார்னா அவரை வந்துட்டு ரோமர்கள்கிட்ட நம்ம மாட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி அவங்க திட்டம் பண்ணுறாங்க. அதனால் சில வேவுக்காரர்களை இயேசுவினிடத்தில் அவர்கள் அனுப்புகிறாங்க. பாருங்கள், அவர்கள் வந்து 21வது வசனத்தில் அவர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவனிடத்தில் என்ன கேட்குறாங்க பாருங்கள், போதகரே, நீர் நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர் என்றும்
முகதாட்சிணம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்றும் அறிந்திருக்கிறோம். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். அவங்க வந்துட்டு இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கேட்குற கேள்வி, ராயனுக்கு வரி செலுத்துவது, அந்த வரி கொடுப்பது நியாயமோ அல்லவோன்னு சொல்லி கேட்குறாங்க. இயேசு கிறிஸ்து செலுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாருன்னு வைங்க, இயேசு கிறிஸ்துவை கண்டிப்பாக அவங்க பேச்சில் வந்துட்டு அகப்பட வச்சுருப்பாங்க. அகப்பட வச்சு ரோமர்கள் கையில் இயேசு கிறிஸ்துவ ஒப்பு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே வந்துட்டு ஞானமாய் பேசுகிறவராய் காணப்படுகிறார். அவர் சொன்ன மறுவார்த்தைகளை குறித்து நாம் பார்ப்போம். 23வது வசனம் பாருங்கள். அவர்களுடைய தந்திரத்தை அவர் அறிந்து நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? அவங்க தந்திரமாக தான் ஏதோ பிளான் பண்ணி வந்திருக்காங்கன்னு இயேசு கிறிஸ்துவுக்கு தெரிஞ்சனால அவர் அப்படி சொல்லிட்டு 24வது வசனத்தில், ஒரு பணத்தை எனக்கு காண்பியுங்கள், இதில் இருக்கிற சொரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை ஜனங்களுக்கு முன்பாக பேச்சிலே குற்றம் பிடிக்கக்கூடாமல் அவர் சொன்ன உத்தரவை குறித்து ஆச்சரியப்பட்டு மௌனமாயிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை அதுதான். ராயனுடையதை நீங்கள் ராயனுக்கு செலுத்துங்க, தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்கன்னு சொல்லும்போது அவங்க இருக்கவங்களாம் பார்த்து, இவர் கரெக்டாக பேசிட்டாரு, இவர் இப்போ நம்ம குற்றம் கண்டுபிடிக்க முடியலையே, இவரை எப்படி நம்ம மறுபடியும் பிளான் பண்ணி மாட்டி விடுறதுன்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருந்திருக்கலாம். அதனால் அவங்க மௌனமாய் இருந்தார்கள்னு சொல்லி வேதம் சொல்கிறது. ஏன்னா அவர் ஞானமாய் உத்தரவு கொடுத்தார். நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டியதை நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு கொடுங்க, நீங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை தேவனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இயேசு கிறிஸ்து வரி செலுத்தினார். அதற்கான ஆதாரம் நம்ம வேத புஸ்தகத்தில் இருக்கிறது. அவர் வரி செலுத்தினார். அவர் தனக்கு மட்டும் இல்லாமல் பேதுருக்கும் எனக்கும் உனக்கும் கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து இங்கே அரசாங்கத்தை அவர் எதிர்க்கவில்லை. அந்த அரசாங்கம் சொல்கிற அந்த கட்டளைகளுக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார். அந்த வரி பணத்தை கொடுத்தார். ஏன் இயேசு கிறிஸ்து வரி பணத்தை செலுத்தினார் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அதற்கான விடை வேதாகமத்தில் இருக்குது. ஏன் அந்த அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்து வரி பணத்தை செலுத்தினார்? நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோமருக்கு எழுதின நிருபம், ரோமர் 13வது அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 7 வரை. ரோமர் 13வது அதிகாரம் 1லிருந்து 7 வரை. இங்கே பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் வந்துட்டு ரோமர்களுக்கு எழுதுகிறார். நீங்கள் அவரோட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரோமர்கள் தான் ஆட்சியில் இருந்தாங்க. அது நல்லாவே உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ரோமர்களுக்கு அவர் என்ன எழுதுகிறாருன்னு பாருங்கள். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவர் தெளிவாய் சொல்லுகிறார். இங்கே பாருங்கள், எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். அப்போ நம்ம அரசாங்கத்துக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் வந்துட்டு எழுதுகிறார். ஏன்னா ஏன் கீழ்ப்படியணுமாமா? ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம ஒரு அரசாங்கத்துக்கு கீழே இருக்கோம், அது எல்லாமே தேவனால் நியமிக்கப்பட்டவைகள். அப்போ இயேசு கிறிஸ்து இருந்த காலகட்டத்தில் ரோமர்கள் தான் ஆட்சி செய்வாங்கன்னு சொல்லி அது ஆல்ரெடி தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா தானியேல் புஸ்தகத்திலே உங்களுக்கு தெரியும், இவங்களுக்கு அடுத்து இவங்க ஆட்சிக்கு வருவாங்க, பாபிலோனுக்கு அடுத்து கிரேக்கர்கள் வருவாங்க, கிரேக்கருக்கு அடுத்து ரோமர் வருவாங்க. எல்லாமே தெளிவாய் நேபுகாத் நேச்சாருக்கு கர்த்தர் தரிசனத்தில் வெளிப்படுத்தினார். ஆனால் அவருக்கு புரியல. அப்புறம் தானியேல் தீர்க்கதரிசி தான் வந்து இப்படி தான் ஆட்சி நடக்க போகுது அப்படின்னு வந்துட்டு தானியேல் தீர்க்கதரிசி நேபுகாத் நேச்சாருக்கு அவர் சொல்லுகிறார். அப்போ இந்த ஆட்சியில் யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நியமிக்கிறது எல்லாமே நம்ம பிதாவாகிய தேவன் தான். அவருக்கு தெரியாமல் இங்கே ஒன்றுமே நடக்காது. அதனால தான் இங்கே பவுல் சொல்லுகிறார், தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. ஏன்னா நம்மளுடைய தேவன் வந்துட்டு ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய கீழே தான் எல்லா அதிகாரமும் இருக்குன்னு சொல்லி இங்கே பவுல் சொல்லுகிறார். அப்போ பாருங்கள்,
2வது வசனம், ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்போ கவர்மெண்ட்டோட அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறானாமா. பவுல் வந்துட்டு அப்படி தான் எழுதுறார். அப்போ நம்ம கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கக்கூடாது. அதுதான் பவுல் இங்கே சொல்ல வர்றார். அதனால தான் இயேசு கிறிஸ்து அங்கே வந்துட்டு ரோமர்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கலை. அவங்களுக்கு நம்ம இடரெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வரி பணத்தை செலுத்துகிறார். நம்ம எதுக்கு அவங்க கூட போய் பிரச்சனை பண்ணிட்டு, நம்மளுக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு வேலையும் இல்லை. நான் வந்துட்டு என்னுடைய ஆடுகளை தேடி வந்திருக்கேன், பாவத்தில் இருக்கிற ஜனங்களை வந்துட்டு மீட்க வந்திருக்கேன். அதே போல் தான் இன்றைக்கி நம்மளும் இருக்கணும். நம்மளுக்கு கவர்மெண்ட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வச்சுக்கக்கூடாது. நம்மளுடைய வேலை என்ன? கர்த்தரை துதித்து ஆராதிச்சு பாடி அவர் நம்மளுக்கு கொடுத்த கட்டளைகளை கீழ்ப்படிஞ்சிட்டு நல்ல ஒரு தேவ பிள்ளைகளாய் வாழணும். நம்ம கவர்மெண்ட் கிட்ட போய் நம்ம எந்த பிரச்சனையும் வச்சுக்கக்கூடாது. அதே போல் தான் இயேசு கிறிஸ்து இருந்தார். ரோமர்கள்கிட்ட அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால தான் பிலாத்தினிடத்தில் இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தாங்க. ஒப்பு கொடுக்கும்போது பிலாத்தை சொல்கிறாரு, இவர்கிட்ட நான் எந்த குற்றமும் காணலைன்னு சொல்கிறார். ஏன்னா அவர் எந்த பிரச்சனையும் ரோமர்கள்கிட்ட அவர் பண்ணலை. ஆனால் யூதர்கள் தான் அவரை வந்துட்டு தேவ தூஷணம் சொல்கிறாருன்னு சொல்லி அவரை வந்துட்டு ரோமர்கள்கிட்ட ஒப்பு கொடுத்தது. யூதர்கள் தான் ரோமர்கள்கிட்ட இயேசு கிறிஸ்துவ ஒப்பு கொடுத்தார். ரோமர்கள் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் மேலே எந்த ஒரு அவங்களுக்கு பிரச்சனையோ இல்லை ப்ராப்ளம்ஸோ இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த மேல்பட்ட அதிகாரத்துக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார். ஏன்னா அது தேவனால் நியமிக்கப்பட்டதுன்னு அவருக்கு தெரியும். ரோமர்கள் தான் ஆட்சி செய்யணும்னு சொல்லி தேவனால் அது நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் தான் இப்போ இருக்கிற அரசாங்கங்கள் எல்லாமே தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம எதிர்க்கக்கூடாது. யார் அதிகாரத்தில் இருந்தாலும் நம்மளுடைய வேலை அதை எதிர்க்கிறது கிடையாது. நம்ம கரெக்டான ஜீவனம் பண்ணுறோமா, வாழ்ந்தோமா, சமாதானமாக இருந்தோமா அப்படின்னு போகணும். ஏன்னா அதிகாரங்கள் எல்லாமே தேவனுக்கு உட்பட்டு தான் இருக்குதுன்னு இங்கே பவுல் எழுதுகிறார். அப்புறம் பாருங்கள், அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினியை வரவித்து கொள்ளுகிறார்கள். யார் யாரெல்லாம் அரசாங்கத்தை எதிர்த்து நிற்கிறாங்களோ அவங்க என்ன ஆகிறாங்களாமா, தங்களுக்கு ஆக்கினியை வரவித்து கொள்கிறார்கள். அவங்களுக்கே பிரச்சனையை கொண்டு வந்துடுறாங்களாமா. இப்போ இயேசு கிறிஸ்து போய் நான் வரி கட்ட மாட்டேன், நான் வரியெலாம் செலுத்த மாட்டேன், ராயன் யார் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருந்தாருன்னா அங்கே இன்னொரு கலகம் உண்டாயிருக்கும். அவரோட தரிசனமே மாறி போயிருக்கும். அவர் போய் இன்னும் ரோமர்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்கணும். ஆனால் அவர் அதை செய்யலை. ஓகே, அவங்க வரி கேட்குறாங்க, எல்லாருமே கட்டுறாங்க, நம்மளும் கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் வரி செலுத்துகிறவராய் காணப்படுகிறார். அவர் கவர்மெண்ட்டை ஏமாத்தலை. அவருக்கு கீழே தான் எல்லா ராஜ்யமும் இருக்குது. இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தின் ராஜா. இருந்தாலும் அந்த சமயத்தில் அவர் அந்த ரோமர்களுக்கு, அந்த அரசாங்கத்துக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார். அதே போல் தான் நம்மளும் இருக்கணும். இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்கிறார். அவர் அந்த அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிந்திருந்தார். நம்மளும் அரசாங்கத்துக்கு கீழ்ப்படியணும். ஏன்னா மேல்பட்ட அதிகாரங்கள் எல்லாமே தேவனால் உண்டாயிருக்கிறது என்று பவுல் இங்கே எழுதுகிறார். அதனால் நம்ம கீழ்ப்படிந்து தான் ஆகணும். நீங்கள் அரசாங்கத்தை எதிர்த்து நிற்கிறது தேவனுடைய அந்த கிங்டமுக்கு எதிர்த்து நிற்கிற மாதிரின்னு சொல்லி பவுல் எழுதுகிறார். பாருங்கள், அதனால தான் 2வது வசனத்தில் அவர் தெளிவாக சொல்லுகிறார், ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான்னு சொல்லி எழுதுகிறார். அப்போ நம்ம அவங்களை எதிர்க்கிறதுக்கு நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம அவங்க கட்டளைகளை கீழ்ப்படியணும். அப்போ எல்லா கட்டளைகளுக்குமே கீழ்ப்படியணுமா அப்படின்னு சொல்லி இப்போ மனசில் உங்களுக்கு கேள்வி வந்துச்சுன்னா அதற்கான விடை இன்னும் இந்த செய்தி முடிவில் இருக்கும். நம்ம அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிய வேண்டிய இடத்துல கீழ்ப்படியணும். ஆனால் கீழ்ப்படியாத சூழ்நிலை இருக்குது. அது நான் வேதத்திலேருந்து உங்களுக்கு ஆதாரங்களை நான் எடுத்து உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். கடைசி பகுதி அதுதான், எந்த விஷயத்துக்கு நாம் அரசாங்கத்துக்கு கீழ்ப்படியக்கூடாது என்று. அதை நாம் பார்ப்போம் கடைசியாக. இப்பொழுது பாருங்கள், 3வது வசனத்தில், மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாது இருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். பாருங்க, இங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள்.
இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, நற்கிரியை செஞ்சால் பிரச்சனை உனக்கு கிடையாது, ஆனால் துர்க்கிரியைகள் செஞ்சால் கண்டிப்பாக பிரச்சனை வரும்னு சொல்கிறார். அதனால தான், ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாது இருக்க வேண்டுமானால், நீ மேல் இருக்கிற அதிகாரத்துக்கு பயப்படாமல் நீ சமாதானமாக இருக்கணும், உன் வீட்டில் நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நீ என்ன பண்ணுமாமா, நன்மை செய்யின்னு சொல்கிறாரு. அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். நீ துர்க்கிரிகள் செஞ்சால் தானே அரசாங்கம் வந்துட்டு உன்னை வந்துட்டு கைது பண்ணுவாங்க, அவங்க உங்கள் மேலே ஃபைன் போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதனால தான் பவுல் அடிகளார் சொல்லுகிறார், மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள். துர்க்கிரியைகள் செஞ்சாதான் தண்டனை நம்மளுக்கு வரும். நீ நற்கிரிகளை செய்யும்போது உன்னை தேடி எந்த ஒரு பிரச்சனையும் வராது அரசாங்கத்திலிருந்து அப்படின்னு வந்துட்டு சொல்கிறார். அப்புறம் பாருங்கள் 4வது வசனத்தில், உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாக இருக்கிறான். இங்கே பாருங்கள், வேத வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாக இருக்கிறான். அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் தேவ ஊழியக்காரன் சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவங்க மட்டும்தான் தேவ ஊழியர்கள்னு சொல்லி. பாஸ்டர்ஸ் இருக்காங்க, பிஷப்ஸ் இருக்காங்க, ரெவரன்ஸ் இருக்காங்க, சுவிசேஷகர்கள் இருக்காங்க, பைபிள் டீச்சர்ஸ் இருக்காங்க, ப்ராஃபட்ஸ் இருக்காங்க, விசுவாசிகள் இருக்காங்க. இவங்க மட்டும்தான் நம்ம தேவ ஊழியர்கள்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அரசாங்க அதிகாரிகளும் தேவ ஊழியர்களே. அரசாங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே தேவ ஊழியர்கள்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாக இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு. நீ தீமை செய்தால் பயந்திரு. கர்த்தர் உனக்கு கொடுத்த தேசத்தில் நீ தீமை செஞ்சால் பயந்துருன்னு சொல்லி சொல்கிறார். பாருங்க, நீ தீமை செய்தால் பயந்திரு. பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரும் பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாக இருக்கிறானே. அப்போ அதிகாரிகள் எல்லாம் தேவ ஊழியக்காரராக இருக்கிறார்கள். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏன்னா அவங்க எல்லாருமே தேவ ஊழியக்காரர்கள். நம்மளுடைய பார்வையில் தான் அவங்கெல்லாம் அரசாங்கத்தில் ஒரு அதிகாரிகளாக இருக்காங்க. அரசாங்கத்தில் எவ்வளவோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அவங்க எல்லாருமே வந்துட்டு தேவ ஊழியர்களேன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீ தீமை செஞ்சால் அவங்களுக்கு பயந்துருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு உனக்கு தண்டனை கொடுக்க அதிகாரம் இருக்குது. இந்த பூமியில் நீ தப்பு செய்யும்போது உனக்கு தண்டனை கொடுக்க அதிகாரிகளுக்கு அதிகாரம் இருக்குது. ஏன்னா தேவன் வந்துட்டு அவங்கள நியமித்திருக்கிறார். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பாவங்கள்லாம் வந்துட்டு பூமியிலே சரி கட்டப்படும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிற இந்த அதிகாரிகள் மூலியமாய் கர்த்தர் வந்துட்டு உங்களுக்கு தண்டனைகளை கொடுக்குறவராக இருக்கிறார். நீங்கள் தப்பு செஞ்சால் இங்கே பூமியிலே உங்களுக்கு தண்டனை. அதற்கு தான் எவ்வளவோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது தண்டனை கொடுப்பதற்காக. அதனால தான் வேதம் சொல்லுது, உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு. பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கனை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. ஆகையால் நீங்கள் கோபாக்கனியின் நிமித்தம் மாத்திரமல்ல மனசாட்சியின் நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். மனசாட்சியின் நிமித்தமும் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும்னு சொல்லி சொல்கிறார். ஐயோ தப்பு செஞ்சால் தண்டனை கொடுத்துருவாங்களோ அப்படின்னு மட்டும் நீங்கள் அவங்கள கீழ்ப்படிய வேண்டாம். மனசாட்சியின் நிமித்தமும் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 6வது வசனம் பாருங்க. இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராய் இருக்கிறார்களே. நீங்கள் இதுக்கு தான் வரி கட்டுறீங்கன்னு சொல்கிறார். உங்கள் தேசத்தில் நீங்கள் அமைதலாக ஜீவனம் பண்ணும்படி, உங்கள் தேசம் வந்துட்டு பொருளாதாரத்தில் வீழ்ந்து போயிடக்கூடாதுன்னு தான் நீங்கள் வரி கட்டுறீங்க. நீங்கள் வரி கட்டுறது நல்லது தான். உங்களுக்கு நன்மை செய்வதற்காக தான் அந்த வரியெல்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்காக அவங்க நிறைய காரியங்கள் திட்டங்களை வந்துட்டு அவங்க செயல்படுத்துகிறாங்க அரசாங்கம். அதனால் இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்க்கிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறார்களே. அவங்க எல்லாருமே தேவ ஊழியக்காரர்கள். அரசாங்க அதிகாரிகள் எல்லாருமே நம்மளுடைய பிதாவாகிய தேவனுடைய ஊழியக்காரர்கள்.
அப்போ நீங்கள் கேட்கலாம், தேவ ஊழியக்காரங்களாக இருக்கிறவங்க எப்படி லஞ்சம் வாங்குறாங்க, எப்படி மக்களை ஏமாத்துறாங்க, நியாயத்தை புரட்டுறாங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். தேவ பிள்ளைகளாகிய நாமும் சில நேரங்களில் பாவத்தில் விழுகிறவர்களாக இருக்கிறோம், பிறரை ஏமாத்துகிறவர்களாக இருக்கிறோம். நம்ம 100% நீதிமான்கள் இல்லை. யாருமே நான் பரிசுத்தவான்னு சொல்லவே முடியாது. இயேசு கிறிஸ்துவை தவிர யாருமே அந்த வார்த்தையை பிரயோஜனமே பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருமே நாம் பாவம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஏன்னா இப்போ தேவ ஊழியம் செய்கிறவர்களே அநேக இடத்தில் தவறுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். பணத்துக்காக ஊழியம் செய்கிறவங்களும் இருக்காங்க, மக்களை ஏமாற்றி வஞ்சிக்கிற ஊழியக்காரர்களும் இருக்கிறாங்க, கள்ள தீர்க்கதரிசிகளும் இருக்கிறாங்க, கள்ள போதகர்களும் இருக்கிறாங்க. அப்போ நம்மளுக்குள்ளேயே நிறையா இந்த மாதிரி விஷயங்கள் காணப்படும் போது அரசாங்கத்துலேயும் அதே மாதிரி இருக்கும். அரசாங்கத்தில் எல்லாருமே நம்ம கெட்டவங்கன்னு முத்திரை குத்திட முடியாது. அங்கேயும் நல்லவர்கள் இருக்கிறார்கள். அப்போ எல்லா துறையிலுமே நல்லவர்களும் இருக்கிறாங்க, கெட்டவர்களும் இருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், அரசாங்க அதிகாரிகள் அவர்கள் தேவ ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள்னு சொல்லி இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அப்போ நம்ம அவங்களுக்கு கீழ்ப்படிய வேணும், அந்த அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிய வேணும். அவங்க எல்லாம் தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்போ நீங்கள் அந்த கவர்மெண்ட்டை எதிர்த்து நிற்கிறக்கோ எதிர்த்து பேசுகிறக்கோ நம்மளுடைய வேலை அல்ல. அவங்களுக்கு சரியான வரி பணத்தை கட்டணும், கரண்ட்டு பில்லை கட்டணும், என்னென்னலாம் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் வரியாக கொடுக்கணுமோ அது எல்லாமே நீங்கள் கட்டணும். அதுதான் நம்மளுடைய டிசிப்ளின், ஒழுங்குமுறை. நம்மளோட கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஒழுங்குமுறை இருக்குது. அது எல்லாமே நீங்கள் சரியாய் பின்பற்றணும். ஏன்னா அது எல்லாம் தேவனால் நியமிக்கப்பட்டு இருக்கிறது. அதிகாரங்கள் எல்லாமே தேவனால் நியமிக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ நம்ம அவங்களுக்கு கீழ்ப்படி, நம்ம அவங்கள எதிர்த்து நிற்கிறதுக்கு நம்மளுக்கு வேலை இல்லை. நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம குடும்ப சூழ்நிலை 1000 இருக்கும், நம்மளுடைய பர்சனல் ஒர்க் 1000 இருக்கும். அதை பார்க்கறக்கே நம்மளுக்கு நேரம் சரியாக இருக்குது. நம்ம கவர்மெண்ட்டை எதிர்க்கிறதுக்கு நம்ம எதுவும் பண்ண வேணாம். நம்ம தேவனை துதிப்போம். ஏன்னா தேவன் தான் இந்த அரசாங்கத்தை எல்லாம் ஏற்படுத்தினவர். அப்போ தேவனிடத்தில் தான் நம்ம ஜெபிக்கணும். தேவனிடத்தில் ஜெபிக்கும்போது அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவருக்கு நீதி நியாயம் எல்லாமே தெரியும். உங்களுக்கு அநீதி நடந்தால், அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு அநீதி செய்தால், நீங்கள் செய்ய வேண்டியது ஜெபிக்கிறது தான். நீங்கள் ஜெபிங்க, கர்த்தர் அதை மாற்ற வல்ல தேவனாக இருக்கிறார். இப்போ பாருங்கள், 7வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். கவர்மெண்ட் சர்வன்ஸை குறித்து சொல்கிறாரு. எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும். பார்த்தீங்களா, எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும். இயேசு கிறிஸ்து யாருக்கு வரி செலுத்தணும்னு அவருக்கு தெரியும். ராயனுக்கு வரி செலுத்தணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அதனால் அவர் வரி கட்டிட்டார். அவங்களுக்கு வரி பணம் கொடுக்கணும், அதனால் வரி பணம் கொடுத்துட்டாரு. அப்போ எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். யாருக்கு பயப்படணுமோ, அரசாங்க அதிகாரிகளில் யாருக்கு பயப்படணுமோ அவங்களுக்கு பயப்படுங்க. அரசாங்க அதிகாரிகளை யாருக்கு கனம் கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. ஏன்னா அவங்க எல்லாம் தேவ ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். ஒரு பாஸ்டர் உங்கள் வீட்டுக்கு வந்தால் எவ்வளவு அவருக்கு கனம் கொடுக்குறீங்க, கீழ்ப்படுகிறீங்க, பயப்படுறீங்க. அதே போல் அரசாங்க அதிகாரிகளுக்கும் நீங்கள் அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏன்னா அரசாங்கம் கர்த்தரால் நியமிக்கப்பட்டிருக்கிறது, தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவங்க தேவ ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். அரசாங்க அதிகாரிகளும் தேவ ஊழியர்களே. அதுதான் தலைப்பு, அரசாங்க அதிகாரிகளும் தேவ ஊழியர்களே. ஏன்னா வேதம் அப்படி தான் அவங்கள அட்ரஸ் பண்ணுது. அவங்களாம் தேவனுக்காக வேலை செஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்லி சொல்லுது. இந்த உலக ராஜ்யத்தை கட்டுவதற்கு அரசாங்கம் உதவி கொண்டு இருக்கிறது. அதற்கு நம்ம வரி பணம் செலுத்திட்டு இருக்கோம். நம்ம வரி பணத்தை வச்சு தான் கவர்மெண்ட்டு எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம தான் அந்த அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். நம்மளுடைய வரி பணத்தை வச்சு தான் எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம வரி பணம் செலுத்தலைன்னா கவர்மெண்ட்டே நடக்காது.
இப்போ அநேக பேர் வரி பணம் கட்டாமல் அதையெல்லாம் கருப்பு பணமாக வச்சுருக்காங்க. அவங்கெல்லாம் அதிகாரத்தை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க, துஷ்பிரயோகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள கடவுள் பார்த்து கொள்வார். கடவுள் அதற்கான தண்டனையை கொடுப்பார். ஏன்னா அவங்கெல்லாம் தேவ ஊழியர்களாக இருக்காங்க. தேவ ஊழியர்கள் வந்துட்டு தவறு செய்யும்போது தேவன் கண்டிப்பாக கேட்பார். ஏன்னா தேவ ஊழியம் செய்ய அவங்க இந்த பூமியில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், அதிகாரம் பெற்றிருக்கிறார்கள். அப்போ அவங்க தவறு செய்யும் போது தேவன் அதை கண்டிப்பாக கேட்பார். ஏன்னா அவங்க தேவ ஊழியர்களாக இருக்கிறார்கள். தேவனுக்கு ஊழியம் செய்யும்போது யாராச்சும் உண்மை இல்லாமல் செஞ்சால் கண்டிப்பாக அவர் தண்டிப்பார். கண்டிப்பாக அவர் தண்டிப்பார். தேவனுக்கு வேலை செய்யும்போது நம்ம வந்துட்டு கள்ளத்தனம் பண்ணிகிட்டு இருந்தா, நம்ம ஏமாற்றிக்கிட்டு இருந்தா, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணிக்கிட்டு இருந்தா கண்டிப்பாக தேவன் கேட்க போகிறார். அதற்கான காலம் வந்துவிட்டது. கண்டிப்பாக கேட்பார். தேவ ஊழியர்கள் வந்துட்டு மக்களை ஏமாற்றக்கூடாது. அப்போ கண்டிப்பாக தேவன் அவர்களுக்கு ஏற்ற வேளையிலே அவர் தண்டனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இப்பொழுதும் கூட பேதுரு வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். 1 பேதுரு 2வது அதிகாரம் வசனங்கள் 13 மற்றும் 14. நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மேலான அதிகாரமுள்ள ராஜாக்களுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். பேதுருவும் வந்துட்டு அதை தான் சொல்கிறார், அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும். அப்போல்லாம் வந்துட்டு ராஜாக்கள் ஆட்சி தான். அதனால தான் அவர் மேலான அதிகாரமுள்ள ராஜாக்களுக்கு சரி. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு அப்படி இல்லை, நம்மளுக்கு நிறைய பதவிகள் எல்லாம் வந்துடுச்சு. அதனால் அவங்களுக்கு மேலானவர்களுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி பேதுருவும் எழுதுகிறார். பவுல் அதுதான் சொல்லுகிறார், பேதுருவும் அதுதான் சொல்லுகிறார். மேலான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியணும், அது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. ஏன் கீழ்ப்படியணும் அப்படின்னா அவங்க தேவ ஊழியர்களாக இருக்கிறார்கள். அரசாங்க அதிகாரிகள் எல்லாருமே தேவ ஊழியர்கள். அப்போ தேவ ஊழியர்களுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சாகணும். அதனால தான் பவுலும் அப்படி சொல்கிறாரு, பேதுருவும் அப்படி சொல்கிறார். இன்னொரு இடத்துல தீமோத்தேயுக்கு வந்துட்டு பவுல் எழுதும்போது அவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 3 வரை. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 3 வரை. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், அவர் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நாம் ஏன் அதிகாரிகளுக்கும் ராஜாக்களுக்கும் ஜெபம் பண்ண வேண்டும்னு சொல்லி. ஏன்னா அவங்க தேவ ஊழியர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் உங்கள் பாஸ்டருக்கு ஜெபம் பண்ணுறீங்களா? இன்னும் அநேக தேவ ஊழியர்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. அதே போல் அதிகாரிகளும் தேவ ஊழியர்கள் தான், அவங்களுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணணும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது நீங்கள் மேலான அதிகாரங்களுக்கும் ராஜாக்களுக்கும் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி. ஏன்னா அவங்க தேவ ஊழியர்களாக இருக்கிறார்கள். தேவ ஊழியம் பண்ணுறவங்க எல்லாத்துக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. நம்ம தேசம் அமைதியாக இருக்கணும்னா நீங்கள் ஜெபம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஆட்சியில் இருக்கவங்க, அதிகாரத்தில் இருக்கவங்க தான் நம்ம நாடை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். நீங்கள் அமைதலான ஜீவனம் பண்ணும்படி, நீங்கள் சமாதானமாக இருக்கணும். இந்த தேசத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா நீங்கள் மேலான அதிகாரங்களுக்கு உட்பட்டு அவங்களுக்கு கீழ்ப்படிந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஏன்னா அவங்க தேவ ஊழியர்களாக இருக்கிறார்களே அப்படின்னு தான் வேதம் சொல்லுகிறது. அப்போ பாருங்கள், நீங்கள் அரசாங்கத்துக்காக ஜெபம் பண்ண வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள், அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ண வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். அதுதான் உங்களுடைய கடமையாய் காணப்படுகிறது. அப்போ நம்ம அவங்களுக்காக அனுதினமும் ஜெபம் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. ஏன்னா நம்ம அமைதியெல்லாம் வாழணும். அரசாங்கத்தில் பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டால் நம்ம தான் பாதிக்கப்படுவோம். பொருளாதாரம் எல்லாமே ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா நம்ம தான் கஷ்டப்படுவோம். நாட்டுக்குள்ளே உள்நாட்டு போர் நடந்துச்சுன்னா நம்மளுக்கு தான் கஷ்டம். அப்போ நம்ம நாட்டுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிற அதிகாரிகளுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏன்னா அப்போ தான் நம்ம சமாதானத்தோடு இருக்க முடியும். அப்போ நம்ம அமைதியாக ஜீவனம் பண்ணுறதுக்காக நம்ம தேவ ஊழியர்களாகிய அதிகாரிகளுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது.
இப்பொழுது கடைசியாக நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இடையில. அப்போ எல்லாத்துக்கும் நம்ம கீழ்ப்படியணுமா? அரசாங்கம் சொல்கிற எல்லாத்துக்கும் நம்ம கீழ்ப்படியணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை, சில விஷயங்களை நாம் யோசிக்க வேண்டும். அது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். முதலாவது அப்போஸ்தலர் 5வது அதிகாரம். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 25 29 வரை ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. அப்பொழுது ஒருவன் வந்து, இதோ நீங்கள் காவலில் வைத்த மனுஷர் தேவாலயத்திலே நின்று ஜனங்களுக்கு போதகம் பண்ணுகிறார்கள் என்று அவர்களுக்கு அறிவித்தான். உடனே சேனைத் தலைவன் சேவகரோடு கூட போய் ஜனங்கள் கல்லெறிவார்கள் என்று பயந்ததினால் பலவந்தம் பண்ணாமல் அவர்களை அழைத்து கொண்டு வந்தான். அப்படி அவர்களை அழைத்து கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியர்கள் அவர்களை நோக்கி, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாதென்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பலியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னான். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாக இருக்கிறது. பாருங்க, இங்கே பேதுரு சொல்லுகிறார், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாக இருக்கிறது. இங்கே என்ன பேதுரு சொல்ல வராருன்னா, இயேசு கிறிஸ்து நாமத்தை வந்துட்டு போதகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அங்கே கட்டளையிடுறாங்க ஆலோசனை சங்கத்தில். நீங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுது. அதனால தான் பேதுரு சொல்கிறாரு, மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாக இருக்கிறது. அப்போ பாருங்கள், ஃப்யூச்சரில் கடைசி காலத்தில் உங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி இந்த பூமிக்கு வரப்போகுது. அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி இந்த பூமிக்கு வரப்போகுது. அவன் கையில் எல்லாமே இந்த உலகம் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படும், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லக்கூடாது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. கண்டிப்பாக அப்போ இருக்கிற ஒரு அரசாங்கம் கண்டிப்பாக இந்த கட்டளையை பிறப்பிக்கும். அப்போ பிறப்பிக்கும் போது நீங்கள் அதை கீழ்ப்படியக்கூடாது. அப்போ நீங்கள் சொல்ல வேண்டியதை பேதுரு சொன்ன மாதிரி தான், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மறுதலிக்க சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாதீங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க நாமத்தை சொன்னாலே அடி விழுகும். அப்படி இருக்கும்போது நம்ம அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடாதுன்னு நம்ம இந்த பேதுரு அப்போஸ்தலருடைய சம்பவத்திலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளணும். அப்போ கடைசி காலத்தில் வரப்போகிற அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் அதிகாரத்தில் அந்த அந்தி கிறிஸ்து இப்படி ஒரு காரியத்தை அவன் சொல்லுவான், இயேசு கிறிஸ்து நாமத்தை நீங்கள் பிரபலப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி. அதனால தான் இயேசு கிறிஸ்து கடைசி காலத்தில் நடக்க போகிறதை அவர் முன்னே சொல்லியிருக்கிறார். நீங்கள் மார்க்கு 13வது அதிகாரம் வசனங்கள் 9-11 வரை நீங்கள் பாருங்கள். மார்க்கு 13, 9-11. நீங்களோ எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள். நீங்கள் ஜெப ஆலயங்களில் அடிக்கப்படுவீர்கள், ராஜாக்களுக்கும் சாட்சியாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவீர்கள். சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். அவர்கள் உங்களை கொண்டு போய் ஒப்பு கொடுக்கும் போது நீங்கள் என்ன பேசுவோம் என்று முன்னதாக கவலைப்படாமலும் சிந்தியாமலும் இருங்கள். அந்த நாளிகையிலே உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ அதையே பேசுங்கள், ஏனெனில் பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியே பேசுகிறார். இயேசு கிறிஸ்து முன்னதாகவே எச்சரிச்சிருக்கிறார், கடைசி காலத்தில் இப்படி தான் நடக்கும், என்னுடைய நாமத்தை சொன்னாலே உங்களுக்கு அடி விழுகும், அப்போ என்னுடைய நாமத்தை மறுதலிக்க சொல்லி கட்டளை பிறப்பிக்கப்படும், உங்களை ஆலோசனை சங்கத்துக்கெல்லாம் கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் பேசாமல் இருங்க, ஏன்னா பேசுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் என்ன பேசலாம்னு யோசிக்காதீங்க, நீங்கள் போய் நில்லுங்க, அங்கே பரிசுத்த ஆவியானவர் பேசுவார்னு சொல்லி. அதே போல் தான் பேதுருவின் இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். பேதுருவின் மூலியமாய் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். மனுஷருக்கு கீழ்ப்படுவதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது தான் உத்தமம், நலம் எல்லாம் அப்படி சொல்கிறார். அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு முன்னாகவே எச்சரித்திருக்கிறார், இந்த மாதிரிலாம் கடைசி காலத்தில் நடக்கும்பா, நீ இப்போ இருந்தே அதுக்கு ஆயத்தம் ஆயிக்கோ. என்னுடைய நாமத்தை மறுதளிக்க சொல்லுவாங்க, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த விடமாட்டாங்க, பிரபலப்படுத்த விடமாட்டாங்க. அப்போ அந்த கட்டளை பிறக்கும்போது, அரசாங்க இடத்துலேருந்து அந்த கட்டளை பிறக்கும்போது நீங்கள் அதுக்கு கீழ்ப்படியக்கூடாது.
அதுதான் வேதம் சொல்லுகிறது. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா தானியேல் 3வது அதிகாரம் வசனங்கள் 16 தொடங்கி 18 வரை. தானியேல் 3வது அதிகாரம் வசனங்கள் 16 தொடங்கி 18 வரை பாருங்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீக்கலாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். பாருங்க, இங்கே நேபுகாத் நேச்சார், அங்கே பாபிலோனுடைய ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களிடத்தில் வந்துட்டு ஒரு காரியம் அறிவிக்கப்படுது, அரசாங்கத்தினால் அறிவிக்கப்படுது. யார் அறிவிக்கிறா? அரசாங்கம், பாபிலோனுடைய ஆட்சி அறிவிக்குது. என்ன அறிவிச்சிச்சுன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். உம்முடைய தேவர்களை பணிந்து கொள்ளணும், அவங்களுக்கு ஆராதனை செய்யணும், அவர் நிறுத்தின பொற்சிலையை வணங்கணும். அதுதான் அரசாங்கத்தினால் பிறப்பிக்கப்பட்ட கட்டளை. ஆனால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அதுக்கு கீழ்ப்படியலை. அப்போ அரசாங்கம் பாருங்கள், இப்படி ஒரு கட்டளை வந்துட்டு பிறப்பிக்குது பாபிலோனுடைய ஆட்சியில். இது ஏன் சொல்ல வரேன்னா, இதே போல் கடைசி காலத்தில் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் நீங்கள் ஃபுல்லாக வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதில் அந்தி கிறிஸ்துவ இதே காரியத்தை தான் செய்வான். ஒரு சிலையை, ஒரு சொரூபத்தை, அது என்ன வேணாலும் இருக்கட்டும், அதை நிறுத்தி அதை வணங்க சொல்லுவான், அவனை வணங்க சொல்லுவான். கடைசி காலத்தில் இது நடக்கும். அவனுடைய ஆட்சியில் இந்த கட்டளையை அவன் கொண்டு வருவான். அப்போ நம்ம யாரை போல் இருக்கணும்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல் இருக்கணும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன சொல்கிறாரு பாருங்கள், 17வது வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை அதுதான். அவங்க நம்மளும் அதே மாதிரி தான் சொல்லணும். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பிக்க வல்லவராக இருக்கிறார். அந்தி கிறிஸ்துவாகிய நீ செஞ்சு வச்ச பொற்சிலையெல்லாம் எங்களால் வணங்க முடியாதுன்னு சொல்லுகிற தைரியம் நமக்குள்ளே இருக்க வேணும். ஏன்னா அவர் சொல்லுகிறார், அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீக்கலாக்கி விடுவிப்பார். அந்த ஒரு விசுவாசம் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு தேவன் மேலே இருந்துச்சு. அந்த விசுவாசம் இருந்தனால தான் அவங்க காப்பாற்றப்பட்டார்கள். அதே போல் நம்மளும் அந்த விசுவாசத்தில் இருக்கணும். அப்போ தான் தேவன் நம்மை விடுவிக்க வல்ல தேவனாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 18வது வசனத்தில் அவங்க சொல்கிறாங்க, விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. கர்த்தர் எங்களை காப்பாற்றாட்டியும் பரவாயில்ல. இப்போ நம்ம அந்தி கிறிஸ்து கையில் சிக்கிட்டேன்னு வைங்க, அவன் நம்மளை கொன்றுவேன் அப்படி இப்படின்னு எது சொன்னாலும், கொடுமைப்படுத்துவேன்னு சொன்னாலும் பரவாயில்ல, என்னை நீ கொன்று போட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் என்னை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் என்னை காப்பாற்றாட்டியும் பரவாயில்ல, நான் உங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்ய மாட்டேன், உன்னுடைய பொற்சிலையை வணங்க மாட்டேன்னு சொல்லுகிறவர்களாக நாம் இருக்கணும். அப்போ இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் கடைசி காலத்தில் வரப்போகிறது. அது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் வரப்போகுது. அதனால தான் இயேசு கிறிஸ்து எல்லாமே முன்னாடியே நம்மளுக்கு எச்சரித்து வச்சிருக்கிறார். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் ஃபுல்லாக வாசித்து பார்த்திங்கன்னா அதுதான் இருக்கும். அவன் ஒரு சிலையை செய்வான், அதை வணங்க சொல்லுவான், வணங்குறவங்களுக்கு தான் சாப்பாடு இது எல்லாமே கொடுக்கப்படும் சொல்லி அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அந்த 13ஆம் அதிகாரம் ஃபுல்லாக வீட்டில் வாசித்து பாருங்கள். அப்போ இந்த காரியங்கள்லாம் கடைசி காலத்தில் நடக்கும். அப்போ அதுக்கெலாம் நம்ம இப்போ இருந்தே ஆயத்தமாயிக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இப்போ இருக்கிற அதிகாரத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஆனால் கீழ்ப்படியாத ஒரு சூழ்நிலை வரும். ஏன்னா அவங்க தேவனுக்கு விரோதமாக செய்கிறார்கள். மனுஷருக்கு விரோதமாக இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. தேவனுக்கு விரோதமாக எப்போ ஒரு அரசாங்கம் செயல்படுகிறதோ அப்போ அங்கே ஒரு பெரிய பிரச்சனை வரும். அதே போல தான் தானியேலுக்கும் வந்தது. நீங்கள் தானியேல் 6வது அதிகாரம் 6லிருந்து 10 வரை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, தானியேல் 6வது அதிகாரம் 6லிருந்து 10 வரை பாருங்கள். பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டங்கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி, தரியு ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும்
தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் இப்போதும் ராஜாவே, மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்ததுபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இங்கேயும் தரியு ராஜா மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தில் அந்த ராஜா ஒரு கட்டளையை வந்துட்டு பிறப்பிக்கிறார். 30 நாளைக்கு யாரும் வேறு எந்த ஒரு தேவரையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் தானியேல் அதுக்கு கீழ்ப்படியலை. தானியேல் எப்பயும் போல் வழக்கம் போல் போய் மேலறையில் பலகனி வழியாக எருசலேம் திசையை பார்த்து அவர் 3 வேளையும் ஜெபம் பண்ணினார்னு வேதம் சொல்கிறது. அப்போ அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு கூட அவன் கட்டளை பிறப்பிப்பான். வேறு எந்த தேவர்களையும் நீங்கள் வணங்கக்கூடாது, வேறு எந்த தேவனுக்கும் நீங்கள் ஆராதனை செலுத்தக்கூடாது, வேறு எந்த தேவனுக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடாது, எனக்கு மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை கடைசி காலங்களில் பிறப்பிக்கப்படும். அப்பொழுது நீங்கள் தானியேல் போல இருக்கணும். அப்போ இதிலிருந்து, இந்த செய்தியிலேருந்து உங்களுக்கு என்ன சொல்ல கர்த்தர் வராருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அரசாங்கத்துக்கு கீழ்ப்படியணும், அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தேவனுக்கு விரோதமாக அரசாங்கம் செயல்படும் போது நாம் கீழ்ப்படியக்கூடாது, அவ்வளோதான். இதுதான் விஷயமே. நீங்கள் அரசாங்கத்துக்கு கீழ்ப்படியணும். ஆனால் தேவனுக்கு விரோதமாக அரசாங்கம் கட்டளை பிறக்கும்போது நீங்கள் கீழ்ப்படியக்கூடாது. இப்போ வேதத்தில் நிறைய கட்டளைகள் இருக்குது, நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு குறிப்பாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம வேதம் வந்துட்டு ஓரினை சேர்க்கையை எதிர்க்கிற ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ அரசாங்கங்கள் அதையெல்லாம் ஆதரித்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் நம்ம அதை ஆதரிக்கணுங்கிறது இல்லை, ஏன்னா அது தேவனுக்கு விரோதமான ஒரு செயல்னு சொல்லி நம்ம வேதம் சொல்லியிருக்கிறது. தேவனுக்கு விரோதமான ஒரு அருவருப்பான ஒரு காரியம், ஆனால் அது அரசாங்கம் அனுமதிக்குது. அப்போ அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டியதாய் கடமைப்பட்டிருக்கிறோம். ஓரின சேர்க்கை ஒரு அருவருப்பான ஒரு காரியம் தேவனுடைய பார்வையில், அதை நாம் ஆதரிக்கக்கூடாது. ஆனால் இப்போ அரசாங்கங்கள் அதை ஆதரித்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா கடைசி காலம் நெருங்கி கொண்டு இருக்கிறது. சோதம் கொமோரா பாவம் வந்துட்டு பெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ சோதம் கொமோராக்கு அழிவு வந்த மாதிரி இந்த உலகத்துக்கும் அழிவு சமீபமாக இருக்கிறது. ஏன்னா சோதம் கொமோரா அழிக்கப்பட்டதுக்கு காரணமே முக்கியமான பாவம் அந்த ஓரின சேர்க்கை பாவம். அது கர்த்தருக்கு அருவருப்பானது. இப்போ எல்லா அரசாங்கங்களும் அதை ஆதரித்து கொண்டு வருகிறது. இதற்கு என்ன அடையாளம்னா, கடைசி காலம் நெருங்கிருச்சுங்கிறது அடையாளம். உலகமே இந்த சோதம் கொமோரா பாவத்தால் சூழ்ந்திருக்கும் போது அழிவு வரலாம். அது எப்போண்டு வேணுமானாலும் வரலாம். ஏன்னா நம்ம கணிக்க முடியாது, கர்த்தருடைய வருகை எப்போ வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த கடைசி காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லா அரசாங்கங்களும் அதை ஆதரித்து கொண்டு இருக்கிறார்கள். சில ஆலயத்தில் கூட ஓரின சேர்க்கைக்கு அவங்க அங்கீகாரம் தராங்க, நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோன்னு பாருங்கள். ஆலயங்கள் எல்லாம் இப்படி மாறிக்கொண்டு இருக்கிறது. அது பாவம்பா, அதுலேருந்து வெளியுவான் சொல்ல வேண்டிய ஒரு ஆலயம் பரவாயில்ல, அது அன்பு தானே, நீங்கள் வாங்க நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொல்லுகிற ஒரு தேவாலயமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. தேவாலயத்தில் அருவருப்பு வந்துருச்சு. அதை தேவன் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். ஏன்னா அது கடைசி காலமாக இருக்கிறது. தேவனுடைய கோபம் இந்த பூமியில் வரப்போகிறதுக்கு சமீபமாய் காணப்படுகிறது. அதனால தான் இந்த உலகத்தில் இப்பொழுது அநேக அழிவுகள், பேரழிவுகள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை சமீபமாக இருக்குது. அப்போ இந்த தியானத்திலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கணும்னா, இயேசு கிறிஸ்து மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டு இருந்தார். அதனால் அவர் வழி செலுத்தினார். ஏன் வழி செலுத்தினார்? ஏன்னா தேவ ஊழியர்கள் எல்லாருமே அதிகாரிகள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. ஏன்னா தேவன் தான் இந்த அதிகாரத்தை எல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அவருக்கு கீழே தான் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. அதற்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டியது நம்ம கடமை. ஆனால் தேவனுக்கு விரோதமாகவே கட்டளைகள் பிறப்பிக்கப்படும் போது நாம் அதை கீழ்ப்படியக்கூடாதுன்னு சொல்லி பேதுரு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோம் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கிறார். தானியேல் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கிறார். ஆனால் தானியேல் தீர்க்கதரிசி மிச்ச எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்பட்டு இருக்கிறார். அவரோட மேலான அந்த அரசாங்கத்துக்கு அவர் கீழ்ப்பட்டு இருந்தார். ஏன்னா அவர் அங்கே தான் வேலை செய்கிறாரு. ஆனால்
அந்த தேவனுக்கு விரோதமாக ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படும் போது அவர் கீழ்ப்படியல. அதுதான் வித்தியாசம். அப்போ நீங்கள் அந்த வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். எதுக்கெல்லாம் நம்ம அரசாங்கத்துக்கு கீழ்ப்படியணும், எதுக்கெல்லாம் அரசாங்கத்துக்கு கீழ்ப்படியக்கூடாதுங்கிறது வித்தியாசம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தேவனுக்கு விரோதமாக அரசாங்கம் செய்யப்படும் போது நம்ம கீழ்ப்படிக்கூடாது. மிச்சம் எல்லாத்துக்கும் நம்ம கீழ்ப்படிஞ்சாகணும். ஏன்னா அது தேவனால் நியமிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த தியானத்திலேருந்து உங்களுக்கு தெளிவாய் புரிஞ்சிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கூட கடைசி ஜெபத்தை நம் மத்தியில் இருக்கிற பிஷப் எஸ் சார்லஸ் ஐயா ஏறெடுப்பார்கள். அவரை நாம் அன்புடன் வரவேற்போம். ஆமென். நாம் இவ்வளவு நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். எல்லா அதிகாரங்களும் தேவனால் நமக்கு உண்டாயிருக்கிறது. அதிகாரத்திற்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் இல்லையா? அரசாங்கம் கர்த்தர் நமக்கு சேவை செய்வதற்காக கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு அரசாங்க அதிகாரிகளுக்காக நாம் ஜெபிக்கணும். அவர்கள் சுகத்தோடு இருக்கணும், பலத்தோடு இருக்கணும், ஆரோக்கியத்தோடு இருக்கணும், அவங்களுக்கு ஞானம் இருக்கணும், அவங்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்கணும். பாருங்க, ஒவ்வொரு வெள்ளப்பெருக்கு வருகிறது, இயற்கை சீற்றங்கள் வருகிறது. இதெல்லாம் அரசாங்கம் தான் தலையிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறார்கள். நம்முடைய முதலமைச்சருக்காக ஜெபிக்கணும், ஆளுநருக்காக ஜெபிக்கணும், காவல்துறைக்காக ஜெபிக்கணும், கண்காணிகளுக்காக ஜெபிக்கணும். ஒவ்வொருத்தருக்காகவும் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தேவ பிள்ளையே, இயேசு இரட்சகர். இந்த இரட்சகர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறவர். தேசத்திற்காக, தேசத்தின் சேமத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு அதிகாரிகளும் அரசாங்கம் கொடுக்கிற அந்த பொறுப்புகளை அவர்கள் நிறைவேற்றுவதற்குண்டான பலன், சுகம், நம்பிக்கை, அவங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சம், இதெல்லாம் அவங்களுக்கு உண்டாகணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசம் பாழாய் போகிறது என்று யார் பார்க்கிறாங்க? நாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்திற்கு நான் கேட்ட அவர்கள் பாவத்தை மன்னித்து அவள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள் கர்த்தர் செய்கிற நன்மைக்கு தடையாய் நிற்கக்கூடாதபடிக்கு இரக்கம் நம்மை சந்திக்கட்டும். நாம் ஜெபிப்போம். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். அலைகளின் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன், அலைகளின் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன், மலைகளின் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன், மலைகளின் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருக்கிற அவல நிலையை பாரும். எங்கள் பாவங்களை மன்னியும், எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்கள் மீறுதல்களை மன்னியும். ஆண்டவரே, என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் என்று சொன்னேன். உடைய பிள்ளைல ஒவ்வொருத்தோட பாவங்களை மன்னிங்கப்பா, அக்கிரமங்களை மன்னிங்கப்பா, மீறுதலை மன்னிங்கப்பா. ஒவ்வொரு ஆத்துமாவையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். ஒவ்வொரு ஒரு மனிதரையும் நீர் கேர் எடுத்துக்கொள்ளுங்கப்பா. நாங்க கண்ணீரோடு கூட பார்த்துட்டு வருகிறோம். ஒவ்வொரு அரசாங்க தலைவர்களையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். அவர்கள் நீதியாய் ஜனங்களுக்கு நியாயம் செய்யட்டும்.
அவர்களுக்குண்டான ஞானத்தை, அவர்களுக்குண்டான பெலத்தை, அவர்களுக்குண்டான சத்துவத்தை கொடுப்பீராக. இயற்கை சீற்றங்களில் சிக்கி தவிக்கிற ஒவ்வொருவரையும் நிற்பாரும். எல்லா பொல்லாத நமக்கு விரோதமா இருக்கிற பாவங்கள் எல்லாம் மன்னியும். செய்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் மன்னியும் அப்பா. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மன்னியும். அருமையான தேவ பிள்ளையே, இந்த நேரம் விசேஷமான நேரம். அப்பாட்ட நம்ம கேட்க போறோம். நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஏசப்பா பதில் தருவாரு. ஏசப்பா பதில் தர வேற யாரு தர போறாரு? தேவ பிள்ளையே, நீ எதையோ பார்த்துட்டு இருக்காத. ஆண்டவரை நோக்கி பாரு. அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசமடையும். நீ வெட்கப்பட்டு போக மாட்ட. என் கண்மலை மீட்பருமாக இருக்கிற கர்த்தாவே என்று சொல்லி ஒரு கண்மலை, ஒரு துருகம், ஒரு கேடகம், எவ்வளவு அவல நிலை. தேவபிள்ளையே, அருமையான அன்பு சகோதரே, சகோதரன், உனக்கு திராணி இருக்கும் போது நீ உதவி செய். ஏழை எளிய பிள்ளைகளுக்கு கொடு, இல்லாதவர்களுக்கு கொடு. ஜெபி, கண்ணீரோடு ஜெபி. தேசத்துல நன்மை விளையும் கண்ணீர்ல. கண்ணீரோடு நீ விதைச்சு நான் கம்பீரமா இருப்பேன். உன் சகோதரனுக்கு, என் சகோதரன் நான் எனக்கு காவலாளி என்று காயன் சொன்னா, நீ காவலாளி. தேவ பிள்ளையே, உன் கோயம்புத்தூர் பட்டணத்துக்கு நீ காவலாளி. உன் தமிழ்நாட்டுக்கு நீ காவலாளி. உன் இந்திய தேசத்துக்கு நீ பாதுகாப்பு கொடுக்கிற காவலாளி. நீ தேவனிடத்துல ஜெபித்துக் கொண்டது உனக்கு கிடைக்கும். ஆண்டவரே, எங்க முதலமைச்சரை நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். கேபினட் தலைவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். எம்பிக்களை ஒப்பு கொடுக்கிறோம். அரசாங்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு தலைவர்களுக்குள்ளும் நீர் இருந்து உங்களுடைய ஜனங்களுக்கு நீதி செய்யும். மீடியா துறைக்காக நாங்க ஜெபிக்கிறோம். மீடியா இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் நடத்தும். ஒவ்வொரு பிரமுகர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். வெள்ள பெருக்கில், மலை வெள்ளத்தில் சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இரக்கமுள்ள ஒவ்வொரு ஜனங்களை எழுப்பிக்கொடும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நீரே எங்களுக்கு தேவன். நம்முடைய சமூகத்தில் தேசத்தின் தலைவர்கள் ஒவ்வொருவரையும், பிரதம மந்திரிக்காக, ஜனாதிபதிக்காக, கேபினட் தலைவர்களுக்காக, லோக்சபாவுக்காக, பாராளுமன்றத்திற்காக, சட்டமன்ற தொகுதிகளுக்காக, தேர்தல்களுக்காக, ஒவ்வொரு காரியத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். ஒவ்வொரு துறையும் நடத்த நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கருத்துல தேசத்திலே அமைதியும், தேசத்திலே உம்முடைய சுபிட்சமும், உம்முடைய சேமமும் கொடுப்பீராக. உம்முடைய அன்பின் நற்செய்தி ஒவ்வொருத்தருக்கும் உண்டாகட்டும். ஒவ்வொருத்தரும் உள்ளத்திலும் நீ பிறந்து அவரோட வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுங்கப்பா, சமாதானத்தை கொடுங்க. எல்லா ஜனத்துக்காகவும், எல்லா ஜனத்தின் மிகுந்த சந்தோஷத்துக்காக நீர் பிறந்திருக்கிறீரே. ஸ்தோத்திரம். இந்த புது வருடம், இந்த புது வருடம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எங்கள் தேசத்தில் நம்முடைய கோபம் வெளிப்படாதபடிக்கு கிருபையா இறங்கும். கிருபையா இறங்குங்கப்பா. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், நன்மையால் நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனின் அன்பு, பரிசுத்த ஆவியானோட ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. God be with you. தேசத்திற்காக, தேசத்தின் அதிகாரிகளுக்காக மக்களை எடுத்து ஜெபிக்கக்கூடிய நாட்கள் இது. ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. தேவ
போலவே நாம் கர்த்தரிடத்தில் திரும்புவோம். அவர் நம்மிடமாய் சாய்ந்த நம்முடைய வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை அங்கீகரிப்பார். அநேகருக்கு இந்த செய்தியை அனுப்புங்கள். தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென். God bless you. God be with you. நாளை சந்திப்போம். ஆமென்.